அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். காதல் ரதியே அத்தியாயம் 26. ரேவதி, சக்தி இருவருக்கும் வீட்டிலும் வெளியிலும் வேலை சரியாக இருந்தது. முதலில் கடை மற்றும் டிராயிங் கிளாஸ் சென்று பழகிய சமயத்தில் காலேஜில் வகுப்புகள் துவங்கி இருக்க அதையும் பழக்கப்படுத்திக் கொண்டாள் ரேவதி. அனைத்து விஷயங்களுக்கும் சக்தி உறுதுணையாக இருந்தது, பெரிதும் உதவிகரமாயிருந்தது. கடை, ஓவியம், காலேஜ் என்று ஓடிக்கொண்டிருந்த ரேவதியிடம் சக்தி ஒரு நாள், ரேவதி, அடுத்த வாரத்திலிருந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீ கடைக்கு போக வேண்டாம்டா. அந்த 2 நாளில் நீ காலேஜ் வேலையோ இல்லை படம் வரைகிறதோ அப்படி எதுவும் இல்லை என்றால் கூட வீட்டில் சும்மா இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அப்பாவும் அறுத்து கொண்டே இருக்கிறார். வார இறுதியில் அம்மாவும் அப்பாவும் கடையை பார்த்துக்கட்டும், முடிந்த பொழுது நானும் போய் பார்த்துக்கிறேன் என்று ரேவதியிடம் சொன்னான். இல்லைங்க, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. வீட்டில் சுசிலாம்மா ஒரு வேலை கூட செய்ய விடுவது கிடையாது. அது போதாது என்று ஊரிலிருந்து அம்மா வேற வேலை செய்யறதுக்கு ஆள் அனுப்பி வச்சிருக்காங்க. மீறி எதையாவது நானே இழுத்து போட்டு செய்தாலும் இதை செய்யாதே ரதி, அதை செய்யாதே ரதி என்றெல்லாம் சொல்லி தடுத்துறீங்க. அம்மா அப்பாவை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை கடைக்கு லீவு தானே, அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. அடடா, சொன்னால் புரிஞ்சுக்கணும் ரதிமா. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சைட்ல வேலை இருக்காது. அப்படியே இருந்தாலும் பெரும்பாலும் ஆபீஸ் வேலைதான் இருக்கும். அதையும் நான் இங்கேயே எடுத்து வந்து பார்த்துப்பேன். எப்போவாவது தான் வெளியே போய் சைட்டு பார்க்கணும். மற்ற நாள் தான் 2 பேரும் ரொம்ப பிஸி. உன் கூட ஒரு நாள் இருக்கலாம் என்று நினைத்து சொன்னால் எல்லாமே விளக்கமா சொல்லணும். பட்டிக்காடு பட்டிக்காடு, சரியான பட்டிக்காடு என்று அவள் கன்னத்தை பற்றி கிள்ளியவாறே சொன்னான். ஓ அதானே, சோழியன் குடுமி சும்மா ஆடாதே என்று பார்த்தேன் என்றாள் அவன் மார்பில் தாடையை வைத்து அழுத்தி கொண்டு. என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்ட என்று முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொன்னான் சக்தி. சரி சரி, கோபிச்சுக்காதீங்க செல்லம், உங்களை பார்க்காமலேயே சொல்றேன். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா என கண்களை மூடிக்கொண்டு குறும்புடன் சொன்னாள் ரேவதி. உனக்கு வாய் ரொம்ப ஆயிடுச்சு, இரு உன்னை என்ன பண்றேன் பாரு என அவள் வாயை மூட அங்கு அதன் பிறகு பேச்சு நின்று போய் சிரிப்பும் அதனை தொடர்ந்து மௌனமும் ஆட்கொண்டது. மாதத்திற்கு ஒரு முறை ராஜனும் தனமும் வந்து பார்த்து கொண்டனர். மலர்வழி மதுரையிலேயே படிப்பை துவங்கி 2 மாதங்கள் வேகமாய் சென்றது. வழக்கமான விடியலில் ரதி குட் மார்னிங் என்று பாத்ரூமில் இருந்து மாமூலான சல்யூட்டை பெற்றுக்கொண்டான் சக்தி. இன்னமும் படுக்கையில் இருந்து எழுந்து கொள்ளாமல் இருக்கும் கணவனை பார்த்து, நீங்க இப்போ எழுந்துக்காமல் இருந்தால் போன வாரம் மாதிரி ஹேவ் அ நைஸ் டே கிடைக்காது, அப்புறம் ஒரு வாரம் முழுக்க சொல்லி காமிச்சுட்டே இருப்பீங்க என்று எழுப்பினாள். ஆமாம் போடி, போன வாரத்தை பத்தி நீ பேசாதே. இன்னைக்கு மட்டும் எஸ்கேப் ஆகி பாரு. யார் இருக்கிறாங்க இல்லை என்று பார்க்க மாட்டேன். அப்புறம் ஓ பாடுதான் கஷ்டமா போயிடும் என்று போலியாக மிரட்டி கொண்டு எழுந்தான். அன்றைக்கு தேவையான துணிமணிகளை எடுத்து வைத்து புன்னகையுடன் கணவனுக்காக காத்திருந்தாள் ரேவதி. கணவன் திரும்பியதும் இனிய நாள் வாழ்த்து தெரிவித்துவிட்டு சற்று நேரம் அணைப்பில் இருந்தபடியே அடுத்த மாதம் வள்ளியூருக்கு போய் வரலாமா என்று ரகசிய குரலில் கேட்டாள். போன தடவை ஒரு நாளில் கிளம்பு என்று சொன்னதுக்கு என்னவெல்லாம் சொன்னீங்க மேடம்? நீங்க வேணும்னா போங்க, நான் ஒரு 4 நாள் இருந்துட்டு வரேன் என்று சர்வ சாதாரணமாக சொல்லி உசுப்பேத்தினியா இல்லையா என்று கிண்டலாக கேட்டான். அதெல்லாம் மனசில் வச்சுப்பாங்களா? நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது தனி சுகம், அதை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது என்று என கண்ணடித்து குறும்பாக கேட்டாள். பல நேரங்களில் நான் சொல்றதை வச்சு எனக்கு ஆப்பு ரெடி பண்ற, இதெல்லாம் அநியாயம் ரதி, கொஞ்சம் மனசாட்சியோட பேசு என்று கெஞ்சுதலாக சொன்னான். என்னமோ அங்கே இருந்ததினால் சும்மா விட்ட மாதிரிதான். ஓ வட்டி ஏ வட்டி இல்லாம கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி என்றெல்லாம் போட்டு வாங்கிக்கிட்டீங்க தானே, அது மட்டுமா? இப்படி இருந்தால் உனக்கும் மகாவிற்கும் 5 வருஷ வித்தியாசம் ஏன் இருந்திருக்காது என்று கிண்டல் வேற என கொஞ்சலாக சொன்னாள் ரேவதி. அதையெல்லாம் நீ ஏன் பேசுற? நீ பேசாத, இதெல்லாம் மனசில் வச்சுப்பாங்களா என்று அவள் சொன்னதையே திருப்பி கொடுத்தான் சக்தி.
நீங்க தான் மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்க. அடுத்த மாதம் போறதுக்கு எத்தனை நாளா கெஞ்சுறேன். ஆனால் மனசாட்சி இல்லாமல் ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னவோ நான் வேண்டாம் என்று சொன்னால் மேடம் விட்டுற மாதிரி தான். அதோடு என் ரதி கேட்டு நான் மறுக்கதான் முடியுமா? அடுத்த மாதம் போகலாம். காஃபி குடிக்கணும். சீக்கிரம் நீ குளிச்சுட்டு வா. நான் வெளியில் இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் என்று ரேவதி எடுத்து வைத்த துணிகளோடு குளிக்க சென்றான். ஆனால் வெளியே சென்றவன் கழுத்தை மட்டும் அறைக்குள் நீட்டி, அடுத்த மாதமும் இதே பதிலைத்தான் சொல்லுவேன் ரதி. அடுத்த மாதம் போகலாம் என்று. நான் வாக்கு தவற மாட்டேன் என்று ஆள்காட்டி விரலை நீட்டி மடக்கி சிறு குழந்தையிடம் காட்டுவது போல் செய்தான் சக்தி. காலையில் அனைவரும் உணவருந்தும் பொழுது, மலர், அடுத்த மாசம் வள்ளியூர் போய் வரலாம் என்று அண்ணன் சொல்லியிருக்காங்க. உனக்கு லீவு கிடைக்கும் தானே? ஏதாவது எக்ஸாம் வருதா என்று கேட்டாள் ரேவதி. சக்திக்கு தண்ணீரை குடிக்கும் போதே புறையேற ரேவதியை பார்வையாலேயே வருடினான். கணவனின் பார்வை வருடலுக்கு பதில் தந்துவிட்டு, நீ ஊருக்கு போறதை பத்தி எந்த கவலையும் படாதே. உன் அண்ணன் வாக்கு தவற மாட்டார் மலர் என்று மலரிடம் சொல்லிட்டு சக்தியிடம், நான் சொல்வது சரிதானேங்க என்று ஜோடி சேர்த்தாள். பாவமாக முகத்தை வைத்துக் கொண்ட சக்தி, நான் இன்னைக்கு மௌன விரதம் என்று சொன்னான். மௌன விரதம் என்று சொல்லிட்டு பேசுறீங்க அண்ணா என்று புரியாமல் கேட்டாள் மலர். சொல்லலை என்றால் நான் விரதம் என்று உங்களுக்கு தெரியாதே, அதான் அதை மட்டும் சொன்னேன் என்றான் சக்தி. அடுத்த நிமிடத்தில், நீ மௌன விரதம் என்று சொல்லிட்டு ஏன் காலை எதுக்குடா நோன்ற சக்தி என வேலாயுதம் சத்தமாக கேட்கவும் மீண்டும் புறையேறியது சக்திக்கு. அங்கிருந்த அனைவரும் சிரிக்க, இதெல்லாம் சகஜம்பா என்று தோளில் இருந்த தூசியை தட்டுவது போல் இடது கையால் தட்டி கொண்டான் சக்தி. எதுடா புறையேறுவதா என்று சுசீலாவும் காலை வார, யூ டூ அம்மா என்று இடது கையை மார்பில் வைத்து கேட்டபடியே, வேண்டாம் வலிக்குது அழுதுடுவேன் என்று பாவமாக சொன்னான் சக்திவேல். இதெல்லாம் சகஜம்பா என்று மகனது வசனத்தையே சுசீலா திருப்பி உரைக்கவும், ரேவதி கணவனை பார்த்து ஆள்காட்டி விரலை நீட்டி மடக்கி காண்பிக்க அனைவரும் சிரித்தனர். சிரிப்பு அடங்கியதும் கொஞ்சம் பொறுப்புள்ளவனாக, அப்பா, நானும் ரேவதியும் பிசினஸ் இம்ப்ரூவ் செய்ய நிறைய வழிகள் யோசிச்சோம். சொல்லப்போனால் ரேவதி நிறைய சிம்பிளான வழிமுறைகள் உடனே அமுல்படுத்தும் விதத்தில் சொன்னாள். நீங்களும் அதை பத்தி யோசனை பண்ணுங்களேன். நம் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு இலவச உறுப்பினர் அட்டை கொடுக்கணும். வாடிக்கையாளர்கள் வாங்கும் பொருள் மதிப்பிற்கு தகுந்தவாறு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோர் வச்சு ஏதாவது பரிசோ அல்லது நம் கடையில் அந்த ஸ்கோருக்கு ஈடான பொருளோ அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது தவிர 3 மாதத்திற்கு ஒரு தடவை 1000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் பண்ணுபவர்களுக்கு இடையில் குலுக்கல் முறையில் அதிர்ஷ்ட பரிசு என்று இன்னொரு யோசனை சொன்னாள். இப்பொழுது ஹோம் டெலிவரி மட்டும்தானே நம் கடையில் வச்சிருக்கோம். கஸ்டமர் போனில் ஆர்டர் செய்தால் கூட ஹோம் டெலிவரி கொடுக்கலாம் என்ற மாதிரி வைக்கலாம் என்று சொன்னாள். என்று வரிசையாக ரேவதியுடன் ஆலோசனை செய்த யோசனைகளை அடுக்கினான் சக்தி. நல்லதாகவே நிறைய ஐடியா கொடுத்திருக்கிறாய் ரேவதி. நீங்களே மேனேஜரிடம் இதை பற்றி பேசுங்க. உங்களது யோசனைகளுக்கு என்னுடைய சம்மதமும் எப்பொழுதும் உண்டு என்று ஒப்புதல் தந்தார் வேலாயுதம். அனைவரை உணவை முடிக்கும் வேளையில், அண்ணி, நானும் இன்னைக்கு உங்க கூட கடைக்கு வரவா? இன்னைக்கு எனக்கு லீவு தானே. என்னுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நானும் உங்களுடன் கடைக்கு வரேனே என்று ரேவதியிடம் மலர் வினவினாள். கணவனின் உத்தரவிற்காக ரேவதி பார்க்க, இன்னைக்கு அண்ணா நகர் பக்கத்தில் ஒரு சைட்டு பார்க்க போகிறேன் ரேவதி. மலரை உன்னுடன் அழைத்து போ. ஜாக்கிரதையாக போய் வாங்க. டிரைவரிடம் சொல்றேன் என்று ஒப்புதல் தந்தான் சக்தி. அன்று கடையில் நிறைய கூட்டம் இருக்கவே மலரை சற்று நேரம் உள்ளிருந்த மேனேஜர் அறையில் உட்கார வைத்துவிட்டு முக்கியமான வேலைகளை கவனித்தாள் ரேவதி. பின்னர் வழக்கம் போல் மேற்பார்வையிடும் பணியை மலரையும் அழைத்து கொண்டு செய்தாள். சில இடங்களில் பொருட்களை மாற்றி அடுக்குமாறு பணியாளர்களிடம் சொல்வது, பல இடங்களில் சின்ன வேலைகளாக இருக்கும் பட்சத்தில் தானே செய்வது, வாடிக்கையாளர்களின் தேவைகளை இன்முகத்துடன் செய்வது போன்றவற்றை சிறக்க செய்தாள் ரேவதி. ரேவதியுடன் அமைதியாக இருந்த மலர் ஒரு இளைஞனை பார்த்ததும்
அண்ணி, உங்களுக்கு என்னுடன் படிக்கும் யோகப்பிரியா பற்றி சொல்லி இருக்கிறேன் தானே? அங்கே நிற்பது அவளுடைய அண்ணன் யோகேஷ் போலதான் இருக்கிறது. உங்களை அறிமுகப்படுத்துகிறேன், வருகிறீர்களா என்று உற்சாகமாக கேட்டாள். நம் கடைக்குத்தான் வந்திருக்கிறார் என்றால் பார்க்கலாமே என்று சொல்லியபடியே மலருடன் முன்னேறினாள். ஹலோ, யோகப்பிரியா வரலையா யோகேஷ் அண்ணா என்று அந்த இளைஞனிடம் கேட்டாள் மலர். அவளை கண்டதும் முகம் மலர்ந்த யோகேஷ் மலரின் அண்ணா என்ற உச்சரிப்பில் வாடினான் என்பது மாதிரிதான் ரேவதிக்கு தோன்றியது. ஆனால் உற்சாகமாகவே, ஹே ஃப்ளவர், வாட் அ சர்ப்ரைஸ், இன்னும் பழைய ஆளுங்க மாதிரி இதென்ன அண்ணா தம்பி என்று சொல்லிட்டு இருக்க, கால் மீ யோ என்றபடி கையை குலுக்குவதற்காக நீட்டினான். ஆனால் நீட்டிய கையை பார்க்காத மலர், இவர்கள் என்னுடைய அண்ணி, இவர் யோகப்பிரியாவின் அண்ணன் யோகேஷ் என்று அறிமுகப்படுத்துவதில் இறங்கினாள். நெடுநேரம் மலரின் பக்கம் கையை நீட்டிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது ரேவதியின் புறம் நீட்டினான். ஆனால் ரேவதிக்கு மனதில் ஏதோ உறுத்த, வணக்கம் மிஸ்டர் யோகேஸ்வரன் என்ற பெயரை நீட்டி முழக்கி கரம் குவித்தாள். என்னுடைய நண்பர்கள் என்னை யோ என்றுதான் சொல்வார்கள், நீங்களும் அதே மாதிரி அழைக்கலாம் மிஸ் பியூட்டிஃபுல் என்று இழுத்தான். ஐ எம் மிஸ்ஸஸ் ரேவதி சக்திவேல் என்று அழுத்தமாக சொன்னவள், எங்கள் ஊரில் யோ யோ என்றெல்லாம் சொன்னால் மரியாதை குறைவாக நடத்துவதாக அர்த்தம். நீங்கள் எங்கள் கடைக்கு வந்த வாடிக்கையாளர், உங்களை மரியாதை குறைவாக நடத்துவோமா? உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைத்ததா யோகேஸ்வரன்? எதுவும் தேவை இருக்கிறதா என்று சுற்றிலும் இருந்த பொருட்களை பார்வையிட்டாள் ரேவதி. ரேவதி பேச்சில் குரலை உயர்த்தவில்லை, முகத்தை சுளிக்கவில்லை, கோபமாக பேசுவதாகவும் சொல்ல முடியாது. ஆனால் உனது வரையறை வாடிக்கையாளர் என்பதோடு சரி, எல்லை கோட்டை தாண்டாதே என்ற எச்சரிக்கை கொடுத்து பேசியது யோகேஷிற்கு புரியதான் செய்தது. பெரிய வாடிக்கையாளர் என்பதை காட்டிக்கொள்ளும் பொருட்டு, எனக்கு தேவையாக பெரிய லிஸ்டே இருக்கிறது, எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டு எடுத்து வந்த பேப்பரை பார்வையிட்டான். குமார், இவருக்கு பொருட்களை தேர்வு செய்ய உதவி செய்யுங்கள் என்று சற்று தள்ளி இருந்த உதவியாளரை அழைத்து சொல்லிவிட்டு, ஓகே யோகேஸ்வரன், உங்களுக்கு கட்டாயம் இவர் உதவி செய்வார். நீங்கள் பர்ச்சேஸ் முடித்ததும் சொல்லுங்கள், ஹோம் டெலிவரி சர்வீஸ் கூட எங்களிடம் உண்டு என்று மலரை அழைத்து கொண்டு நகர்ந்தாள் ரேவதி. சற்று நேரம் இயல்பாக செல்ல, மலர், அந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று கடையை வலம் வந்தவாறு கேட்டாள் ரேவதி. அந்த அண்ணன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க அண்ணி. யோகப்பிரியா வீட்டிற்கு போகும் பொழுது பழக்கம். அவனை பார்த்தால் ரொம்ப வயசு இருக்கும் போல தெரியுது. ஆனால் நீ செகண்ட் இயர் தான் படிக்கிறான் என்று சொல்ற, பெஞ்சு தேய்ச்சி படிச்சிருப்பானோ என கிண்டலாக கேட்டாள் ரேவதி. அது என்னமோ தெரியாத அண்ணி, நான் சில சமயம் அவங்க வீட்டுக்கு போகும்போது இருப்பாங்க, சும்மா பேசிட்டு வந்துடுவேன். ஓ, நீ எதுக்குமா அவங்க வீட்டுக்கு போற என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டாள் ரேவதி. கணக்கு டியூஷன் ரொம்ப தூரம் இருக்கு அண்ணி, அங்கே போகும் பொழுது அவங்க வீட்டு வழியாகத்தான் போகணும். அதனால் பிரியா வீட்டிலிருந்து கிளாஸ்மேட்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்துதான் போவோம். பின்னர் மனதில் ஏதோ உறுத்த பொறுமையாக, படிப்பெல்லாம் எப்படி போகுது மலர் என்று வினவினாள் ரேவதி. நல்லா போகுது அண்ணி. ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கொண்டால் நம்ம ஊரில் இருக்கிறதை விட 2 மடங்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, அதுவும் 1 வருஷம் இடைவெளி விழுந்துடுச்சா படிப்புக்கு. ஆனால் இப்போ பழகிடுச்சு என்று புன்னகையுடன் சொன்னாள் மலர். படிப்பில் மட்டும்தான் மலர் கவனம் செலுத்தணும். 10வது நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆன மாதிரி 12வதிலும் நல்ல மார்க் வாங்கணும். நாளைக்கு அண்ணனையும் என்னையும் பரமபாட்டி குறை சொல்ற அளவுக்கு வைக்க கூடாதுமா என்று அறிவுரை சொன்னாள் ரேவதி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அண்ணி, நல்லா படிப்பேன் என்று உறுதி தந்தாள் மலர். உன்னை கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்க்கணும்னு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ என்ன சொல்ற மலர்? கம்ப்யூட்டர் பத்தி கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான் அண்ணி. லீவு நாளில் படிக்கிற மாதிரி இருக்குமா? ஸ்கூல் இருக்கும்போது டியூஷன், ஹோம் ஒர்க் என்றே நேரம் சரியாக இருக்கு. சரி மலர், அண்ணனிடம் விசாரிக்க சொல்றேன் என்று முடித்தாள் ரேவதி. யோகேஷ் தன்னுடைய விலாசத்தை கொடுத்து வீட்டிற்கு பொருட்களை அனுப்ப சொல்லிவிட்டு இருவரையும் வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்து சென்றான். நாட்கள் வழக்கமான பணிகளுடன் நகர
ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விடுமுறையும் வார இறுதியும் சேர்ந்தே வந்ததால் மலரையும் அழைத்து கொண்டு சக்தியும் ரேவதியும் வள்ளியூர் சென்று திரும்பினர். பரமபாட்டிக்கு சரிக்கு சரி கொடுத்து கணவனிடம் அதற்கு பாராட்டையும் பெற்றுக்கொண்டாள் ரேவதி. மதுரைக்கு வந்து மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பிய சில தினங்களில் சக்தியின் முகத்தில் கவலை ரேகை எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருப்பது போல் ரேவதிக்கு தோன்றியது. சரி, அவரே சொல்வார் என்றிருந்தவள் சக்தியே முன்வந்து சொல்லவில்லை என்றதும் நேரடியாகவே கேட்டாள். என்னங்க, என்னமோ சதா யோசனையா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, என்ன விஷயம் என்று அவன் நெற்றியை நீவி விட்டவாறே கேட்டாள். ஒண்ணுமில்லை ரேவதி, நம்ம வேலை நடந்துகிட்டு இருக்க சைட்ல அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. அதை நமக்கு வித்தது அண்ணன் தான். இப்ப தம்பி வந்து எனக்கு தெரியாமல் இதை எங்க அண்ணன் வித்துட்டார் என்று ஒரே ரகளை. தம்பி 2வது தாரத்திற்கு பிறந்தவன் என்பதால் அண்ணன்காரன் உரிமை கிடையாது என்று வாதம் செய்கிறான். ஸ்வப்னா அப்பா பாண்டியன் அங்கிளும் ஏதோ கவலையில் இருக்க மாதிரி இருக்கு. அதனால் தான் ஒரே அலைச்சலா இருக்கிறது. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகி போகும். அண்ணன் தம்பி விவகாரத்தில் சமரசம் செய்து வைக்க பாருங்க. சுமூகமா போனால் எல்லோருக்கும் லாபம். இந்த மாதிரி விவகாரங்களில் வள்ளியூரில் அப்பா கிட்ட கேட்டால் கூட நல்ல யோசனை சொல்வாங்க என்று ஆலோசனை தந்தாள். சமரசமா போக வைக்கத்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நஷ்டம் வர்ற மாதிரி போக முடியாது. அதே சமயத்தில் நிலைமையை சீர் செய்ய கோர்ட் கேஸ் என்று அலையவும் முடியாது. மாமாவிடம் இதை பத்தி பேசுகிறேன் ரதி, பார்க்கலாம். சரி, அதை விடு. இன்னைக்கு ஓ ப்ரோக்ராம் என்ன சொல்லு என்று பேச்சை மாற்றினான் சக்தி. இன்னைக்கு சுசிலா அம்மாவிற்கு காலையில் 10 மணிக்கு ஜெனரல் செக்கப் இருக்கு என்று சொல்லியிருந்தேனே, மறந்துட்டீங்களா? அடடா, லாயரை பார்க்க வர்றேன் என்று ஏற்கனவே சொல்லிட்டே ரதிமா, நீ மட்டும் போயிட்டு வந்துடுறியாடா? சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போகும்போது மாமாவை மட்டும் ஸ்டோர்ஸ்ல விட்டுட்டு போயிடுங்க என சொல்ல சக்தி வெளியே கிளம்பும் போது தந்தையையும் அழைத்து கொண்டு சென்றான். மலர் பள்ளிக்கு செல்ல ரேவதியும் சுசிலாவும் மருத்துவமனைக்கு கிளம்பி சென்றனர். எல்லா வகை டெஸ்டும் செய்து உடல் நலம் நார்மலாக இருக்கிறது என்பதை அறிந்து அடுத்த டெஸ்டுக்கு எப்போது வருவது, வேலாயுதத்தை எப்போது அழைத்து வருவது என்ற மற்ற விவரங்கள் கேட்டறிந்து முடிப்பதற்கு மதியத்திற்கு மேலாகிவிட்டது. வெளியே வரும்போது சுசிலாவிற்கு தெரிந்தவர்கள் எதிர்பட வாசலிலேயே நிறுத்தி வைத்து நலம் விசாரித்தார்கள். எதேச்சியாக ரேவதி வெளிப்புறம் பார்வையை ஓடவிட அங்கே சக்தி சொப்னாவின் தோளில் கை போட்டவாறு அவளை கைத்தாங்களாக தோளில் சாய்த்தபடி தன்னுடைய காரை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். முதல் பார்வையில் ரேவதி சொப்னாவை பார்க்கவில்லை. சக்தி தான் தங்கள் இருவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறான் என்று கணவனை கூப்பிட நினைத்தவள் சில நொடிகள் கழித்துதான் சொப்னாவை பார்த்தாள். இவள் எங்கே இங்கே திடீரென்று என்று நினைத்து முடிக்கும் முன் அவர்கள் இருவரையும் ஏற்றிக்கொண்ட கார் கடந்து சென்று விட்டது. போகலாமா ரேவதி என்று கேட்டதற்கு ரேவதியிடம் எந்த பதிலும் இல்லாமல் போகவே அவளது கையை பற்றியபடியே, என்னம்மா ஏதோ மாதிரி இருக்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு போகலாமா என்று கேட்டார் சுசீலா. இல்லம்மா, போகலாம். மாமாவை பார்த்த மாதிரி இருந்தது, அதான் கொஞ்சம் யோசனை, வேற எதுவும் இல்லை, நாம் போகலாமா என்று தன் குழப்பத்தை மறைத்து சொன்னாள் ரேவதி. அவன் எப்படிமா இங்கே வருவான்? அவனால் வர முடிந்திருந்தால் நம்மை தனியாக விடுவானா என்று சொல்லிவிட்டு, அதுவும் ரதியை சக்தி தனியாக விடணுமே என்று அவளை கேலி செய்தவாறு காருக்கு சென்றனர். வழியெங்கும் இதே யோசனையில் சென்றவளுக்கு சிறிது நேரத்தில் தலைக்குள் யாரோ உட்கார்ந்து மத்தளம் கொட்டுவது போல் இருந்தது. தொடரும். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.